வாழ்நாள்ல பெரியவர்களை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய விடுதலையின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தேர்வு எழுதும் மையங்களுக்கு சென்ற பிறகு விடைத்தாளில் உள்ள கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் போனாலோ அல்லது மறந்துவிட்டாலோ அருகில் உள்ள மாணவர்களை பார்த்து காப்பி அடித்து எழுதும் பழக்கம் பல மாணவர்களுக்கு ஏற்படும் வாய்ப்பு சூழல் ஏற்பட்டிருக்கும். ஆனால் தேர்தல் நேரத்தில் திமுக சொன்ன வாக்குறுதிகளை அப்படியே காப்பி அடித்து தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது அதிமுக. இது குறித்து தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். திமுகவின் தேர்தல் அறிக்கையை நகல் எடுத்து இரட்டிப்பு வாக்குறுதிகளை கொடுக்கும் அதிமுக அதற்கான 80,000 கோடிக்கான நிதிக்கு எங்கே போகும் என்ற கேள்வியை எழுப்பி முதல் முறையாக கலைஞர் தொலைக்காட்சி எல்லோருக்கும் வழங்கப்படும் என்று சொன்னபோது அதற்கான நிதிக்கு எங்கே போவார்கள், அந்த தொலைக்காட்சி எவ்வளவு நாளுக்கு பயன்படும், இதில் ஊழல் நடைபெறாதா என்ற பல கேள்விகளை அதிமுக வைத்தது. வண்ண தொலைக்காட்சி என்பது வெறும் வீட்டு அலங்காரம் அல்ல, அது வெகு மக்களுக்கு அறிவின் திறவுகோலாக பயன்பட்டது என்பதை பல ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. அதிமுக தேர்தல் அறிக்கையில் கூறியதை நிறைவேற்றிட இவ்வளவு பெரிய தொகைக்கு எங்கே போவார்கள்? பிரபல ஜூம்லா கம்பெனியின் ஜூனியர் கணக்குகள் வெளியிட்டுள்ளது. மகளிருக்கு மாதம் 2,000 ரூபாய் என்றால் ஆண்டுக்கு ரூபாய் 31,000 கோடி. 3 கேஸ் சிலிண்டர் என்றால் ரூபாய் 4,000 கோடி. அரிசி, பருப்பு, எண்ணெய், பென்ஷன், ஆண்டுக்கு பென்ஷன் அதிகரிப்பு, கடன் தள்ளுபடி, இப்படி கணக்கிட்டால் ஆண்டுக்காண்டு தருவதாக சொல்லியிருப்பது மட்டும் ரூபாய் 80,000 கோடி. வெறும் கரண்டியை வைத்திருப்போர் எப்படியும் ஆட்டலாம், ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்றதும் எதையும் சொல்லலாம். ஆனால் செயல்படுத்தும் நோக்கத்துடன் இருக்கும் கட்சி, செயல்படுத்தி காட்டிய கட்சி எதையும் கவனமாகத்தான் கையாளும். எண்ணெய் கரண்டியை பிடித்த கை போல அதிமுக வெறும் கரண்டியை பிடித்து சுற்ற நினைக்கிறது. திமுக தான் பொறுப்போடு அறிவித்து சிறப்போடு நடத்தி காட்டி வெற்றி கரங்களை பற்றப் போகிறது என திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். தேர்தல் ஆணையம் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக இல்லை என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. கேரள தேர்தல் ஆணையம் தங்கள் அலுவலகத்தில் பாஜக முத்திரை கடிதத்தை பயன்படுத்தி கட்சிகளுக்கு ஆலோசனை மற்றும் விதிமுறைகளை குறித்த தகவல்கள் அனுப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய பல்வேறு செய்திகளை தலையங்கம் வெளியிட்டுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியில் வரலாறு காணாத வகையில் மகளிர் தொழில்நுட்பம் முனைவோர் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 7 மடங்கு உயர்வு. திராவிட மாடல் ஆட்சியின் பெருமைகள் குன்றின் மேலிட்ட விளக்காய் புகழொலி பரப்புகிறது என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2024 மக்களவை தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பிடிப்பட்ட விவகாரத்தில் பாஜகவின் மூத்த தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் கேசவ விநாயகம் ஆகியோர் எதிராக அமலாக்கத்துறை விசாரணை நடத்த உத்தரவிட கோரி திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பொது நூலகத்துறையில் நீண்ட காலமாக நிலவி வந்த நூல் கொள்முதல் சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய புதிய நடைமுறையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமல்படுத்தியுள்ளார். இதன் மூலம் ஊழலற்ற முறையில் வாசகர்களுக்கு தேவையான தரமான நூல்கள் நேரடியாக தேர்வு செய்யப்பட்டு விநியோகிக்கப்பட உள்ளன. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான களம் சூடு பிடித்துள்ள நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய இரு கட்சிகளுக்கும் தலா 5 இடங்கள் வீதம் மொத்தம் 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மக்கள் நலனுக்கு எதிரான அணுகுமுறைகளை தட்டி கேட்கும் ஜனநாயக பண்பு திமுக கூட்டணிக்கே உண்டு என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்துள்ளார். தந்தையின் ஆசையை நிறைவேற்ற சோகத்தையும் தாங்கிக் கொண்டு +2 தேர்வு எழுதிவிட்டு வந்து தந்தைக்கு இறுதி சடங்கு செய்த மாணவர் தேர்வு முடித்து வீட்டுக்கு வந்து கதறி எழுதபடி தந்தையின் உடலுக்கு இறுதி சடங்கு செய்தார். இந்த துயரச் சம்பவம் காண்போரின் கண்களை குளமாக்கிவிட்டது. பெண்கள் பயன்படுத்தும் சானிட்டரி நாப்கின்கள் மற்றும் குழந்தைகளுக்கான டயப்பர்களில் உள்ள நச்சு ரசாயனங்களுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் ஒன்றிய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாநில எல்லை தாண்டி கேரள மாநிலத்திலும் திராவிட மாடல் அரசின் புகழ் பரப்பும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். பசியாரும் தமிழ் மாணவர்கள் பெற்றோர்கள் வரவேற்பு. ஏட்டுத்திக்குகளிலிருந்து வந்த செய்திகளை பார்க்கலாம். மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பாஜக கட்சியில் கடும் உள்கட்சி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. தேர்தல் சீட்டு வழங்கலில் பணம் வாங்கி சீட்டு வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் கட்சிக்குள் அதிருப்தி அதிகரித்து
பல இடங்களில் பாஜக அலுவலகங்கள் மீது போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன. இந்த குற்றச்சாட்டுகளை கட்சி அதிகாரப்பூர்வமாக மறுத்தாலும் கட்சியின் உள்ளே அதிருப்தி வெளிப்படையாகிவிட்டது என்று கூறப்படுகிறது. திருநங்கைகள் சட்ட மசோதாவை திரும்ப பெறுக உச்சநீதிமன்றம் அமைத்த குழு ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தல். திருநங்கைகள் உரிமைகள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஆலோசனை குழு ஒன்றிய சமூக நீதித்துறை அமைச்சர் வீரேந்திரகுமாருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது. அதே நாளில் மக்களவையில் இந்த சர்ச்சைக்குரிய சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. பெண்கள் இடஒதுக்கீடு சட்டம் குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்ற காங்கிரசின் கோரிக்கையை ஒன்றிய அரசு நிராகரித்தது. சட்டமன்ற தேர்தலுக்கு மத்தியில் அரசியல் ஆதாயம் பெறுவதற்காக பெண்கள் இடஒதுக்கீட்டை நிறைவேற்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட அரசு முயற்சி, காங்கிரஸ் குற்றச்சாட்டு. உலக செய்திகளை பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டுக்கான உலகின் சிறந்த விமான நிலையங்கள் பட்டியலில் சிங்கப்பூர் விமானம் முதலிடம் பெற்றுள்ளது. ஹார்மூஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல இந்தியா உட்பட 5 நாடுகளுக்கு ஈரான் அனுமதி. உலகின் மாசுபட்ட நாடுகளின் பட்டியலில் பாகிஸ்தான் முதலிடம், இந்தியா 6வது இடத்தை பெற்றுள்ளது. ஈரான் நாட்டவர் சுற்றுலா விசா மூலம் ஆஸ்திரேலியா வருவதற்கு 6 மாத கால தடையை அந்நாட்டின் அரசு விதித்துள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து ஈரான் நாட்டவர்கள் 7200 பேர் ஆஸ்திரேலியாவுக்குள் நுழைய சுற்றுலா விசாவுக்கு விண்ணப்பித்துள்ளனர். ஒட்டன்சத்திரம் தொகுதியில் 30 ஆண்டுகள் தண்ணீர் தேவையை தீர்க்கும் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் மும்முரம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மக்கள் நன்றி. சிறார்களை தேர்தல் பரப்புரைக்கு பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை என தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி அவர்கள் விரைவில் பூரண நலமடைய வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் காவல்துறையினரால் பல்வேறு சோதனைகளில் கைப்பற்றப்பட்ட சுமார் 2332 கிலோ போதைப் பொருட்கள் காணாமல் போன தலைமை தணிக்கை அதிகாரி தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் நடைபெறவுள்ள 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்து இந்திய பதிவாளர் ஜெனரல் முக்கிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடும் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கான கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஈரான் போர் பதற்றம். இந்தியாவில் 2500க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து. விமான நிலையங்களுக்கு பெரும் நிதி நெருக்கடி. ஒருவரி செய்திகளை பார்க்கலாம். இடைக்கால தடை. மேனாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. முதலமைச்சர் தேர்தல் பரப்புரை. ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருவாரூரில் தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறார். சென்னை அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தஞ்சை மாவட்ட அமமுக முக்கிய நிர்வாகிகள் திமுகவில் சேர்ந்தனர். +2 பொதுத் தேர்வு நிறைவு பெற்றது. விடைத்தாள் திருத்தம் ஏப்ரல் 8இல் தொடக்கம். மழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 1 முதல் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மதுரை ஆகிய நகரங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் 15 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன. தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மேலும் இன்றைய விடுதலையில் அஞ்சா நெஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரி அவர்களை பற்றிய ஆசிரியர் அவர்கள் எழுதிய வாழ்வியல் சிந்தனைகள், முக்கிய செய்திகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.